ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவல் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மினி இட்லி, அவலில் வச்சு ஒரு மினி இட்லி எப்படி பண்ணலாம்னு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அவல் வந்து 1 கப் எடுத்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் அந்த 1 கப் அவல் எடுத்தோம்ல அதே கப்பில் 1/2 கப் வந்து ரவை எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தயிர் அதில் ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டு நம்ம ஊற வச்ச அவல் எடுத்து அந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு அவளுக்கு தேவையான அளவு நல்லா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இது பண்ணி போட்டுக்கோங்க. அந்த இதில் நல்லா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்படாது, அதில் உள்ள தண்ணியே ஈரப்பதமே போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு கரையிற அளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மினி இட்லி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. ரவுண்டாக உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிக்கிட்டு வீடியோவில் பண்ணுற மாதிரியே ஒரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேறு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் இஷ்டமாக இருக்கோ அந்த சைஸுக்கு எப்படினாலும் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிச்சர் கவுள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சு இதை வந்து இட்லி தட்டில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிட போகிறோம். ஒரு இட்லி தட்டை எடுத்துகிட்டு இந்த இதை எல்லாத்தையும் இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் எடுத்துகிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதே மாதிரி வரமிளகாவை வந்து இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் விட்டு கிண்டிங்கன்னா ரெடி ஆயிரும்.